வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். உருவாக்கப்பட்ட கிப்லி பாணி படங்களின் உலகளாவிய இணைய போக்கை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திங்கள்கிழமை ஆனார். சமூக ஊடகங்களில் புயலை கிளப்பியுள்ள இந்த போக்கு புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டுடியோவான ஸ்டுடியோ யால் ஈர்க்கப்பட்டு விளக்கப்படங்களை உருவாக்க ChatGPT போன்ற AI கருவிகளை பயன்படுத்துவதாகும். உருவாக்கப்பட்ட படங்களின் அதிகரிப்பு கணினி உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் பயனர்கள் OpenAI CEO சாம் ஆல்ட்மேன் விடுத்த வேண்டுகோளுடன் இந்த போக்கில் அவர் பங்கேற்றது ஒத்துப்போனது. இதுபோன்ற போதிலும் இந்த போக்கு உலகளவில் தொடர்ந்து வேகத்தை அதிகரித்து வருகிறது. பயனர்கள் பல்வேறு தளங்களில் உருவாக்கப்பட்ட கலையை பகிர்ந்து கொள்கிறார்கள். பழனிசாமி தனது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை எடுத்துக்காட்டும் 4 பாணி விளக்கப்படங்களை X தளத்தில் பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டின் இதயத்திலிருந்து ஸ்டுடியோ கிப்லி உலகிற்கு எனக்கு மிகவும் மறக்க முடியாத சில தருணங்களை காலத்தால் அழியாத கலையுடன் கலத்தல் என்ற செய்தியுடன் அவரது பதிவு இந்த போக்குக்கான அவரது ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. விவசாயத்துறையில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுடனான தொடர்புகள், மழைக்காலங்களில் ஆய்வு பயணம், மருத்துவர்கள் குழுவுடனான சந்திப்பு மற்றும் பெண்கள் குழுவுடனான அன்பான பரிமாற்றம் உள்ளிட்ட அவரது பொது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை இந்த படங்கள் சித்தரித்தன. ஒவ்வொரு விளக்கப்படமும் அவரது நிஜ வாழ்க்கை அனுபவங்களை ஸ்டுடியோ கிப்லியின் கையொப்ப அழகியலுடன் இணைத்து அவரது படைப்புகளின் தனித்துவமான காட்சி பிரதிநிதித்துவத்தை உருவாக்கியது. இந்த வைரல் போக்கில் ஈடுபடுவதன் மூலம் பழனிசாமி டிஜிட்டல் வெளிப்பாட்டிற்கான நவீன மற்றும் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள அணுகுமுறையை வெளிப்படுத்தினார். அவரது பங்கேற்பு அவரை உலகளாவிய கலாச்சார இயக்கத்துடன் இணைத்தது மட்டுமல்லாமல் அவரது அரசியல் பயணம் குறித்த புதிய கலை பார்வையையும் வழங்கியது. வழக்கமான அரசியல் செய்திகளுக்கு அப்பால் பார்வையாளர்களிடையே எதிரொலித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.